கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் ஆகிய கிறிஸ்து இயேசுவனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கிடவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு இன்றைய நாளிலும் நாம் சற்று நேரம் தேவனுடைய மகத்துவமான சத்திய வார்த்தைகளை தியானிக்கலாம். இன்றைய நாள்ல நம்ம பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு ராயனுடையதும் தேவனுடையதும். ராயனுடையதும் தேவனுடையதும் எனக்கூடிய தலைப்பின் கீழாக மத்தேயு 22 அதிகாரம் வசனம் 21 ஆதாரமாக கொண்டு நாம் ஒரு அருமையான சத்தியத்தை இன்றைய தினத்துல தியானிக்கலாம். ஆதார வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 22 வசனம் 21. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். பிரியமானவர்களே, வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அநேக நேரங்கள்ல ஆண்டவரை எப்படியாவது அவருடைய வார்த்தையிலேயே அகப்பட வைக்கணும் என்கின்ற நோக்கத்தோடு சில தந்திரமான கேள்விகளை கேட்பதுண்டு. இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசுவை சிக்க வைக்கணும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பரிசேயர்கள், சதிசேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய ஒரு சீசர்களையும் ஏரோதினுடைய ஆட்களையும் ஆண்டவரிடத்துல அனுப்பி ராயனுக்கு வரி கொடுக்கிறது சரியா, கொடுக்கலாமா கூடாதா என்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது அந்த வரி பணத்தை, அந்த காசை காட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படி காமிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சுரூபம் யாருடையது என்று கர்த்தர் கேட்பார். அப்படி கேட்கும்போது அதை ராயனுடையது என்று அவர்கள் பதில் கூறுவார்கள். அப்ப சொன்ன ஒரு பதில் தான் இது. அப்படி என்றால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று அவர் அங்க சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு வசன பகுதி அநேக சூழ்நிலைகள்ல, நிறைய சபைகள்ல நாம இருந்த காலகட்டங்கள்ல அநேக நேரங்கள்ல படிச்சிட்ட ஒரு வசன பகுதி தான். ஆனாலும் இதனுடைய உட்கருத்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வசனத்தை பேசி இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன என்று நாம் இதுவரைக்கும் தியானிச்சிருக்க மாட்டோம். வேத பாரகர்களை கர்த்தர் இயேசு அவர்களது தந்திரத்தினாலே அவர்களை மடக்கி அவர்களை அங்கிருந்து அமுச்சு வச்சிட்டார் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் மாத்திரம் இதுல நமக்கு தெரியும். பட் நம்ம இன்றைய பாடத்துல ராயனுடையது அப்படின்னா என்ன, தேவனுடையது அப்படின்னா என்ன என்கின்ற இரட்டை கோணங்கள்ல தற்காலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற புது சிருஷ்டிகளாய் இருக்கக்கூடிய நமக்கு ஆவிக்குரிய சத்தியம் பாடங்கள் என்ன என்பதை இவற்றிலே நம்ம தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி பார்க்கும்போது ராயனுடையது என்றால் என்ன, அதனுடைய சதவிகிதம் எவ்வளவு, தேவனுடையது என்றால் என்ன, அதனுடைய சதவிகிதம் எவ்வளவு, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவது ராயனுடையது அப்படின்னா என்ன அப்படின்னு ஓரலா நம்ம பார்த்துறோம். நெக்ஸ்ட் அதனுடைய ஆவிக்குரிய விளக்கங்களை ஆழமாக பார்க்கலாம். தற்காலத்துல புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நமக்கு நிறைய பூலோக கடமைகள் இருக்கு. அந்த பூலோக கடமைகள்ல கணவன் மனைவிக்கு ஆற்றக்கூடிய கடமைகள், மனைவி கணவனுக்கு ஆற்றக்கூடிய கடமைகள், பெற்ற பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆற்றக்கூடிய கடமைகள், சமுதாயத்துல அரசாங்கத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய நாம அரசாங்கத்திற்கு ஆற்றக்கூடிய கடமைகள் என்று பூலோகத்தில் ஏராளமான சில பொறுப்புகளும் கடமைகளும் தற்கால புது சிருஷ்டிகளாய் இருக்கக்கூடிய நமக்கும் இந்த உலகத்திலே உண்டு. அப்படி பூலோக கடமைகள்ல ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அவற்றை சமுதாய கடமைகள் என்று நம்ம சொல்லலாம், அல்லது அரசாங்க கடமைகள் என்று அவைகளை நம்ம குறிப்பிடலாம். நல்லா கவனிங்க, பூலோக கடமைகள் என்பது ஆவிக்குரிய சகோதரர்களுக்கு ஏராளமாய் உண்டு. அவற்றில் ஒரு பங்கு தான் சமுதாய கடமை அல்லது ராயனுக்குரியது என்று ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தையில் காணப்படக்கூடிய பூமிக்குரிய அரசாங்க கடமைகள் என்று நமக்கு புரிஞ்சுக்கலாம். அரசாங்கத்திற்கு நாம் ஆற்றக்கூடிய கடமைகள், அரசாங்கம் சார்ந்த கடமை. தேவனுடையது என்றால், தேவனுக்குரியது என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது இப்ப இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பூலோக கடமைகள்ல ஏராளமான விஷயங்கள்ல ஒரு பங்கு அரசாங்கத்திற்குரியது. ஆனா தேவனுடையது என்று நம்ம சொல்லும் போது ரொம்ப கொஞ்சம், இப்ப சமுதாய கடமைகள்ல நாம எப்படி குடும்பத்தில் ஆற்றக்கூடிய பொறுப்பு தனியா நம்ம பிரிச்சோம், சமுதாய கடமையை தனியா பிரிச்சோம், பூலோக கடமைகளை அந்த குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை தனியா பிரிச்சு சொன்னோம்.
சோ அதுல எல்லாம் ஒரு லிமிட் இருந்தது இல்லைங்களா? ஆனால் தேவனுடையது என்று சொல்லும்போது தேவனுக்குரிய காரியங்களை நம்ம ஒரு லிமிட்ல வைக்க முடியுமா பிரியமான சகோதர சகோதரிகளே? தேவனுக்கு இத்தனை சதவிகிதம், அல்லது உலக அரசாங்கத்திற்கு பூலோக கடமைகளுக்கு இத்தனை சதவிகிதம், 50% தேவனுக்கு நாங்க கொடுத்துறோம், 50% நாங்க உலக காரியங்களுக்கு செலுத்துறோம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஏன்னா ராயனுடையது தேவனுடையது என்று சொல்லும் பொழுது 50-50 நம்ம பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூலோக கடமைகள் சமுதாய கடமைகள்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருந்துட்டாலும் தேவனுக்குரிய காரியங்களை விரல் விட்டு இந்த லிமிட்ல தான், இத்தனை மணி நேரங்கள் தான், இவ்வளவு லிமிட்ல தான் என்னுடைய உடல் பலத்தை நான் கொடுப்பேன், எனது அறிவாற்றலை நான் செலவு பண்ணுவேன், என்னுடைய நேரத்தை நான் தேவனுக்கு இவ்வளவுதான் நான் படைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல நம்மளுடைய அர்ப்பணிப்பு இல்ல. அப்ப ராயனுக்குரியதோட கம்பேர் பண்ணும் பொழுது தேவனுக்குரியது எப்படி இருக்கு? அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான வசன பகுதி ரோமர் 12:1 வாசிக்க கேட்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பிரியமானவர்களே, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணுங்கிற வார்த்தை உங்களுடைய ஜீவனையே முழுவதுமாக தேவனுக்கு தத்தம் செய்ய வேண்டும். அதுல கொஞ்சம் 50%, 90%, 80% அல்லது 99% அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்ற வார்த்தையிலேயே என்ன காணப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, உடன்படிக்கை வாழ்க்கை என்பது 100% பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன் என்று கர்த்தர் சொன்னது போல நாமளும் தேவனுக்கு பிரியமாக நம்மளுடைய சரீரத்தை முழுவதுமாக பலியாக செலுத்தி இருக்கிறோம். அதுல பூலோக உடைமைகள், உரிமைகள், நம்மளுடைய அனைத்து காரியங்கள் நமக்குன்னு சொந்தமானது இனிமே எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போதே தேவனுக்குரியதுதான் நம்மளிடம் இருக்கக்கூடிய அனைத்துமே. நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய உடல் பலம், நம்மளுடைய அறிவாற்றல், நம்மளுடைய செல்வம், நம்மளுடைய செல்வாக்கு ஆகிய எந்த தாளந்துகளுக்குள் நம்மளுடைய காரியங்களை கண்ணோக்கினாலும் அனைத்தும் தேவனுடையது. மற்றொரு வசன பகுதி வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7:22-23 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22-23. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். பிரியமானவர்களே, இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? ரோமர் 12:1 ஒரு விஷயம் பார்த்தோம். சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்திருக்கும் போதே நமக்குன்னு ஒண்ணு இல்லை, 100% தேவனுடைய பலிபீடத்துல நம்ம சரண்டர் பண்ணிட்டோம், தகனமாக்குவதற்கு ஒப்பு கொடுத்துட்டோம். இந்த இடத்துல எப்படி எல்லாம் தேவனுடையதாக மாறுச்சு என்று சொல்லும்போது, ஒரு அடிமையான கோலத்தில் நம்ம அழைக்கப்படுறோம். ஒரு பாவிங்கிற தகுதி மட்டும்தான் நமக்குள்ள இருந்துச்சு. அதுல சுயாதீனம் கொடுக்கப்படாதவர்களாக பாவத்திலும் மரணத்திலும் வாழ்ந்து இறுதியில நம்ம மரித்து போகக்கூடியவர்களாக காணப்படுறோம். பட் எப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அந்த அழைக்கப்பட்ட நிலைமையில ஒரு சுயாதீனம் கிடைச்சது. கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு இனிமேல் நம்ம பாவத்திலும் மரணத்திலும் அடிமைகள் அல்ல என்கின்ற ஒரு சுயாதீனம் நமக்கு கிடைத்து, அதே நேரத்துல கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு அடிமைகள் ஆயிட்டோம். பாவத்தின் பிடியிலும் மரணத்தின் பிடியிலும் இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, மீட்கப்பட்டுட்டோம். அதே நேரத்துல அப்படிப்பட்ட அழைக்கப்பட்ட நாம கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு அடிமைகள் ஆயிட்டோம், கிறிஸ்துவுக்கு அடிமைகள் ஆயிட்டோம். சோ கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்ற வார்த்தை நம்மளை விலை கொடுத்து கிறிஸ்து வாங்கி இருக்கிறார். இனிமே நாம் தேவனுக்கு சொந்தம், கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்பதாய் அர்த்தப்படுகிறது. இப்ப சொல்லுங்க, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கர்த்தர் கொடுக்க சொல்லியிருக்கிற இந்த நியமத்துக்குள்ள பாதி வருமா? அல்லது 75-25 பிரிக்க முடியுமா? 80-20-90-10 பிரிக்க முடியுமானா? இல்ல. நம்மளிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் சரீர பலியாக உடன்படிக்கையின் மூலமாக பலிபீடத்தின் மேல நம்ம வச்சிட்டோம். அனைத்தும் தேவனுக்குரியது. நம்மை கிரயத்துக்கு மீட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரியது என்று சொல்லும் போது நமக்கென்று எடுத்துக்கொள்ள சொந்தம் கொண்டாட ஒண்ணுமே இல்லை.
அப்படி பார்க்கும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி எழலாம். அப்படி இருக்கும்போது பூமிக்குரிய காரியங்களை, நம்மளுடைய அன்றாட தேவைகளை நாம எப்படி பயன்படுத்திக் கொள்வது? நியாயமாய் நமக்கு சேர வேண்டிய உரிமைகளை, உடைமைகளை, எடுத்துக்காட்டாக நம்ம சாப்பிடணும், தினசரி தூங்கணும், வேலைகளை செய்யணும் இல்லைங்களா, பூலோக கடமைகளை ஆற்றணும், உறவுகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யணும், குளிக்கணும், ப்ரஷ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. இதையெல்லாம் தேவனுடைய அனுமதியோடு நமக்கு எவ்வளவு நியாயமாக ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரங்கள் இவைகளுக்கு தேவைப்படுமோ அந்த லிமிட்ல நம்ம எடுத்துக்கலாம். 100% எனது காரியமாக மட்டுமே நீங்க இருக்கணும். உங்களுடைய பூமிக்குரிய எந்த தேவைகளையும் நீங்க பார்க்க கூடாது, சந்திக்க கூடாது, நீங்க வேலைக்கு போகக்கூடாது, படிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி சொல்லல. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் அந்த மாதிரி நமக்கு சொல்லல. அதே நேரத்துல உடன்படிக்கை வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பகுதி தான் நம்ம சாப்பிட்றதுக்கும், வேலை செய்யறதுக்கும், தூங்குறதுக்கும், சம்பாசனை செய்வதற்கும், படிப்பதற்கும், குளிப்பதற்கும், பிரஷ் பண்றதுக்கும், சகலவிதமான நம்மளுடைய நியாயமான பூமிக்குரிய கடன்களை செய்வதற்கும் பயன்படுத்திக்கிறோம். இது கட்டாயம் நமக்கு தேவையான ஒண்ணு. அதே நேரத்துல இந்த பூலோக கடமைகள் எல்லாம் அதற்குள்ள, அந்த பூலோக கடமைகள் அனைத்துக்குள்ளேயும் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராயனுக்குரியது. அப்படின்னா இது அத்தியாவசியமான தேவையில கூட வர்றது இல்ல, ஒரு அரசாங்க கடமைகள்ல வருது. அப்ப அந்த பூலோக கடமைகளே தேவனுடைய அனுமதியோடு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய லிமிட்டோட உடன்படிக்கை வாழ்க்கையை வாழ்வதற்கு, தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்பதற்கு, அன்றாட உலகத்திற்குரிய காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் நம்மளுடைய நேரங்களை, சரீர பலத்தை, சகலவிதமான பிரயாசங்களை. பட் அது எந்த லிமிட்டுக்குள்ள இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்மளுடைய அனுதின தேவைகளே ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லும் போது அரசாங்கம் சார்ந்த ராயனுக்குரியது என்கின்ற விஷயம் எந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகள். அப்ப இந்த 2 நிலைகள்ல நமக்கு மிக மிக தெளிவு காணப்படணும். தேவனுடைய காரியங்களை தான் நாம எடுத்து செலவு பண்றோம், அதுக்கு பர்மிஷன் வேணும், தேவனுடைய அனுமதி வேணும். ஆனா இன்னைக்கு நாமல்ல அநேகர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நியாயப்படி ராயனுக்கு என்று வரக்கூடியது சமுதாய கடமையை மாத்திரம் குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் நீங்க பூமிக்குரியதுன்னு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பூமிக்குரிய காரியங்களுக்கு நம்ம அதிகமாக 90% கொடுத்துட்டு 10% கூட தேவனுக்குரிய காரியங்களுக்கு நம்ம நீங்க கொடுக்கறது இல்லை. மேக்சிமம் நிறைய ரீசன் சொல்லிடுறோம். ஆவிக்குரிய கூடுதைகளை புறக்கணிப்பதற்கு, சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியத்தை நம்ம புறக்கணிப்பதற்கு, இன்னும் நிறைய காரியங்கள்ல நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்மளுடைய ஈடுபாடு மிகவும் குறைந்து பூமிக்குரிய காரியங்கள்ல அதிகமாக காணப்படுகிறது. கர்த்தர் இயேசு பிரிச்சு சொல்லும் பொழுது ராயனுக்கும் அல்லது தேவனுக்கும் இத்தனை சதவிகிதம் அப்படின்னு அவர் அங்க சொல்லல. ஆனால் உண்மையான புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்காலத்துல அவருடைய பரிசுத்தாவின் மூலம் அவர் சொல்லக்கூடிய உண்மையான சத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பலிபீடத்தில் தேவனிடத்தில் முழுவதுமாக தங்களை தத்தம் செய்திருக்கக்கூடிய எந்த தேவ ஜனமும் ராயனுக்கு சமமான அளவை எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லது தேவனுக்கு ஒரு சிறிய பங்கை கொடுத்துட்டு 3/4 பங்கு ராயனுக்கு நம்ம கொடுக்க முடியாது. தேவனுடைய உடைமைப்பட்டவர்கள் நாம, கிறிஸ்துவுக்கு அடிமையானவர்கள் நாம. பிரியமான சகோதர சகோதரிகளே, தெய்வீக பர்மிஷனோட அனுமதியோட மாத்திரமே சில உரிமைகளை, உடைமைகளை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். பட் ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு விஷயத்துல அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறதுனால தற்காலத்துல இந்த உலகத்தில் குறிப்பாக சமுதாயம் சார்ந்த ராயனுக்குரியது என்பது அரசு சார்ந்த விஷயத்துல உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா, நாம தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லும்போது தற்காலத்துல உலகத்தின் நியாயமான காரியங்களை நம்ம செய்யணும், பூமிக்குரிய உரிமைகளை நம்ம பயன்படுத்தணும். அது சாத்தானை சார்ந்திருக்கிறவர்களை போல அல்லாமல், பொல்லாங்கனால் குருடாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை போல இல்லாமல், மன தெளிவுள்ளவர்களாக சத்தியத்தில் காணப்படக்கூடிய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம நடந்து கொள்ளணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 5ஐயும் 6ஐயும் கூட வாசிக்க கேட்போம்.
1 தெசலோனிக்கேயர் 5:5-6. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆமா பிரியமானவர்களே, வெளிச்சம் குறிக்குது சத்தியம், பகல் குறிக்குது 1000 வருட அரசாட்சியினுடைய விடியல். சோ நாம இரவுக்கோ இருளுக்கோ உள்ளானவர்கள் அல்ல. இருண்ட யுகத்தில் வாழ்ந்துட்ட கிறிஸ்தவர்களை போல நம்ம இல்ல. புரியுதுங்களா? அதான் இருள்னு சொல்லப்பட்டிருக்கு. இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல என்று சொல்லும் போது வரக்கூடிய நாட்கள்ல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும். அந்த இரவுக்குரியவர்களும் இல்லை. நம்ம இப்ப நம்ம இருக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிச்சம் அதிகமா இருக்கு, பகல் விடிஞ்சிருக்கு. ஆனா உலகம் முழுவதும் தூங்குகிறதாக 6வது வசனத்துல குறிப்பிடுறாரு. அப்ப மற்றவங்க அறியாமையில தூங்குறாங்க, தங்களுடைய தேச தலைவர்களை சார்ந்திருந்து கோஷமிடுறாங்க, கட்சி கொடி பேனர் அப்படின்னு நிறைய அவங்களுடைய வைராக்கியங்களை தங்களுடைய ராஜாக்களுக்கு தங்களுடைய பலனை கொடுத்துட்டு அதிகமாக அறியாமைக்குள்ள மோசம் போக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. ஆனால் தேவ ஜனங்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்கக்கூடிய நாம ராயனுக்குரியதையும் தேவனுக்குரியதையும் பகுத்து பார்க்கும் பொழுது முழுவதும் தேவனுக்கு தான் நம்ம செலுத்தி இருக்கிறோம். அப்ப ராயனுடைய பங்கு நமக்கு ரொம்ப சின்னது. அதுல பூலோக கடமைகள்ல அநேகத்துல ஒண்ணுதான் சமுதாய கடமை. அந்த சமுதாய கடமை தான் அரசாங்க கடமைன்னு சொல்றோம். ஒரே வார்த்தையில நோன் கூட கர்த்தர் சொல்லியிருக்கலாம், பூலோக கடமைகள் மட்டும் உங்களுக்கு போதும், ராயனுக்குரியது உங்களுக்கு தேவையில்லை. இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய எந்த அரசாங்கத்தையும் சார்ந்திருக்காதீங்க, யாருக்கும் வரி கொடுக்காதீங்க, ராயன் உங்களை பகைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு கர்த்தர் பதில் சொல்லியிருக்கலாம். பட் அவர் கொடுக்கல, அந்த மாதிரி பதில் கொடுக்கல. அப்படின்னு சொல்லும் போதே சமுதாய கடமைகள் கூட நமக்கு ரொம்ப முக்கியமானது என்பதை வலியுறுத்துறாரு. பட் எந்த லிமிட்ல, எவ்வளவு நியாயமாக, எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமாக சத்திய அழைப்புக்குள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலா இந்த விஷயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. ரோமர் 13ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாக இருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த 2 வருஷத்துல ரொம்ப அருமையான விஷயத்தை முதல்லவே பதிவு பண்ணிடுறாரு. எந்த மனுஷனும் உடன்படிக்கை செய்திட்ட பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சே ஆகணும்னு சொல்றாரு. நான் புது சிருஷ்டி இல்ல, நான் கீழ்ப்படிய மாட்டேன், எனக்கு அது அவசியம் இல்லை, நான் சத்தியத்தில் இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை அப்படி சொல்றதுக்கு இல்ல. கண்டிப்பா மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். ஏனெனில் தேவனாலே அன்றி எந்த மனிதனும் ஆளுகைக்கு வர முடியாது, எந்த அரசாங்க அதிகாரிகளும் நம்ம மேல அதிகாரம் செலுத்த முடியாது. முக்கியமான பாயிண்ட், ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். ஒரு உலக மனிதனாகவே இருந்து நம்ம மேல ஆளுகை செய்யும்படி தேவன் அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும், மந்திரிகளாக இருக்கட்டும், அரசு சார்ந்த அல்லது அரசியல் சார்ந்த துறையை வகிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களை அனுமதித்திருப்பது, அவர்களை நியமித்திருப்பது தேவன் என்று இங்கே குறிப்பிடுகிறதை நம்ம பார்த்தோம். ஒருவேளை அந்த தலைமைக்கு, அந்த அதிகாரங்களுக்கு, அந்த மேலான அதிகாரிகளுக்கு கட்டுப்படாமல் இருப்பது தேவனுக்கே எதிர்த்து நிற்பதாக அது அர்த்தப்படுகிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்து 3ஆம் வசனம். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. வசனம் 3-4 என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாருன்னா, அதிகாரிகளாக இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறவங்க தவறான துர்க்கிரியைகளை கண்டிக்கிறதுக்கு தான், அதுக்கு தான் பயங்கரமா இருக்கிறாங்க. அதாவது ஒரு திருடன், ஒரு கொலைகாரன், ஒரு சமூக விரோதி, தேச துரோகி போன்றவர்களுக்கு
அதனால அதிகாரத்திற்கு நாம பயப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, நன்மையை மட்டுமே செஞ்சோம்னா இந்த அதிகாரங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியது. அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த மாதிரியான அதிகாரிகளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமோ, அந்த அதிகாரங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. பட் கீழ்ப்படியும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறானே. பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். உடன்படிக்கை செஞ்சுட்டு நாம தான் தேவ ஊழியக்காரர்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் எவ்வளவு நாள். ஆனா ஒரு பட்டயத்தை வைத்திருப்பவர்களும் ஒரு லத்தியை வச்சிருக்கிறவங்க கூட இந்த நாட்கள்ல உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய போலீஸ்காரங்கள்ல இருந்து அது சம்பந்தப்பட்ட ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதை ஒடுக்கக்கூடியவர்களாக காணப்படக்கூடிய இந்த துறை சார்ந்த அனைவரும், நீதித்துறையா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், எல்லாரும் கெட்டவர்கள் அல்ல. அதுல சில நன்மை உண்டாகும்படிக்கு கிரிமினல் குற்றவாளிகளை ஒடுக்குவதற்காக தான் தேவன் அவங்களெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நீ தீமை செய்யலைன்னா பயப்படாம இரு. முக்கியமான பாயிண்ட், பட்டயத்தை பிடிச்சிருக்கிறவன் விருதாவா பிடிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் இல்லாம பிடிச்சிருக்கல. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரன். அப்ப இன்னைக்கு உலகத்துல ஒரு குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுறான், தண்டிக்கப்படுறான்னா கூட அதற்கு தேவன் ஊழியக்காரங்களா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையே, அரசியல் சம்பந்தப்பட்ட அரசாங்க அதிகாரிகளையும் அரசியல் அதிகாரிகளையும் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதுவும் தேவனுடைய நியமனம்ங்கிறதுனால இந்த சமுதாய கடமைக்கு நம்ம கட்டுப்படணும். நெக்ஸ்ட் அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். ஆமா, சும்மா பயத்துல இல்ல, ஒரு பயந்துகிட்டு நீங்க கீழ்ப்படிய வேண்டாம். மாறாக உங்களுக்குன்னு உள்ளத்துக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கும். அந்த மனசாட்சி நாம குற்றவாளிகள் அல்லன்னு சொல்லும். பட் நமக்குன்னு மேலான அதிகாரம் உள்ளவர்கள் தெய்வீக அனுமதி இல்லாம இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். அதன் அடிப்படையில நன்மை தீமையை யூகித்து பார்த்து நீங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆமா, வீட்டு வரி, கொலா வரி, சமுதாயம் சார்ந்த சில ஒழுங்குமுறைகளை நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அந்த தலைமையை நம்ம ஏற்றுக்கொண்டோம் தான் அர்த்தம். அந்த தலைமை, அந்த அதிகாரங்கள், அதற்கு நம்ம ஏன் கீழ்ப்படுகிறோம்னா இவர்கள் எல்லாம் ஒரு விதத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்கள். நம்மிடமிருந்தே நியாயமான விதத்துல வரியை வசூல் பண்றாங்க. அநீதியும் நடக்குது, அதை விட்டுறலாம். ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய நன்மையை நம்ம கண்ணோக்கும் பொழுது நம்மிடமிருந்து வாங்கக்கூடிய வரி பணத்தால் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய நன்மைகளையும் அவங்க செய்யறதையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மறுக்க முடியாது. அதனாலதான் இங்க சொல்றாரு, அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களா இருக்கிறார். முக்கியமா இந்த அதிகார பகுதியில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய வசனம் 7, 13ஆம் அதிகாரம் 7. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். பாத்தீங்களா, இங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துடுறார். யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்க. பூலோக கடமைகள்ல உங்களுக்கு, உறவுகளுக்கு, நட்புக்கு, இல்லைங்களா, நண்பர்களுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, தாய் தந்தைக்கு, பிள்ளைகளுக்குன்னு என்னென்ன கடமை இருக்கோ செலுத்திடுங்க. இதெல்லாம் பூலோக கடமை. யாருக்கு வரி செலுத்தணும் அரசாங்கம் சார்ந்தது, அவங்களுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்தணுமோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்க. எவனுக்கு பயப்பட வேண்டியதோ பயப்படுங்க, எவனை கனம் பண்ணணுமோ. சோ அவங்க குற்றவாளிகளோ கெட்டவங்களோ நல்லவங்களோ அது தேவனுடைய கரத்துல. பட் தெய்வீக அனுமதி இல்லாமல் பூலோகத்துல எந்த ஒரு ஆளுகையும் இல்லைங்கிறத இதுல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, தீமை நிறைந்த உலகம் தானே, இதுல எப்படி தேவனுடைய மேற்பார்வை இருக்கும்? இதுல ஒரு பிரதம மந்திரியாகவோ, முதலமைச்சராகவோ, ஒரு கலெக்டராகவோ, எம்எல்ஏவாகவோ, எம்பி ஆகவோ, சின்ன சின்ன துறைகள்ல அரசியல் சார்ந்த அல்லது அரசாங்கம் சார்ந்த ஒரு அதிகாரத்துக்குள் வரக்கூடியவர்கள் பொல்லாங்கு நிறைந்த இந்த உலகத்துல உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது இதை எப்படி தெய்வீக நியமனம் அல்லது இவர்கள் எப்படி தேவ ஊழியக்காரர்கள் என்று சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வேளை நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிறைய நியாயமான பதில்களை நம்ம கொடுக்கலாம். கர்த்தருடைய ராஜ்யம் வருவதற்கு முன்னாடி தேவன் இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தனது சொந்த ஜனங்களாக ஏற்படுத்தியிருந்தார். அப்ப அதுல நம்ம பார்க்கிறோம், முதல் அரசனாய் இருந்துட்ட சவுல் ராஜாவை ஜனங்கள் முதலாவது ராஜாவை கேட்கும் பொழுது சவுலை ராஜாவாக தேவன் தெரிவு செய்தார். 40 வருஷம் அவர் கர்த்தருடைய சிங்காசனத்துல ராஜ்யபாரம் பண்ணினார். அதற்கப்புறம் 40 வருஷம் தாவீது ராஜ்யபாரம் பண்ணினார்.
அதற்கு பிறகு 40 வருஷம் சாலமோன் ராஜவிகாரம் பண்ணினார். தொடர்ந்து சின்ன சின்ன அரசர்கள் இருக்கிறாங்க. 2 வருஷம், 1 மாதம், 3 வருஷம், 2.5 வருஷம், 6 மாதம், இப்படி எல்லாம் நிறைய வந்துட்டு போனாங்க. இறுதியாக சிதேக்கியா கடைசி அரசனாக அதே கர்த்தருடைய சிங்காசனத்தில் அமர்ந்து அவர் ராஜ்யபாரம் பண்ணினார். சிதேக்கியா விழுந்து போனது நமக்கெல்லாம் தெரியும். அவரை அரஸ்ட் பண்ணது பாபிலோனுடைய அரசன் நேபுகாத் நேச்சர். அவருடைய நாட்கள்ல தொடங்கி சிதேக்கியா வீழ்ச்சியில் ஆரம்பிச்சு பாபிலோனுடைய சாம்ராஜ்யமாகிய நேபுகாத் நேச்சாருடைய சாம்ராஜ்யம் ஆரம்பமாகுது. அன்றிலிருந்து கர்த்தருடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராஜாக்களுடைய உரிமை புறஜாதி அரசனுக்கு முதல்ல போகுது. அதற்கப்புறம் 4 மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் உலகத்தை ஆண்டிருக்குது. பாபிலோனுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறோம் மேதோ பெர்சியா, அதுக்கப்புறம் பார்க்கிறோம் கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் பார்க்கிறோம் ரோம சாம்ராஜ்யம். ஆகிய இந்த 4 ஜாம்பாவான்கள் என்று சொல்லலாம் ராஜாக்களுடைய வரிசைகள்ல மிக முக்கியமான அரசாங்கங்கள் இவைகள் இந்த 4. இதை ஏன் நம்ம இந்த இடத்துல சம்பந்தம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்னா, கர்த்தருடைய சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய உரிமை இஸ்ரேல் ராஜாக்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்ட காலகட்டம் போய் உலகத்தை ஆளுகை செய்வதற்கு புறஜாதி அரசர்களுக்கே தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறாரு சொன்னா, சிதேக்கியாவை அரஸ்ட் பண்றதுக்கு நேபுகாத் நேச்சாருக்கு பர்மிஷன் இருந்திருக்கு தேவனுடைய கரத்துல. நேபுகாத் நேச்சாரை பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்திட்டு அடுத்த அரியணையை பிடிப்பதற்கு மேதோ பெர்சியர்களுக்கு வாய்ப்பு தேவன். மேதோ பெர்சியரையே ஜெயிப்பதற்கு கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு கொடுத்திருக்கிறார். கிரேக்கர்கள் வசம் இருந்து ராஜ்யத்தை ஜெயிப்பதற்கு ரோமர்களுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ரோமர் ராஜாக்களையே ஏமாற்றி சிங்காசனத்தை பறிப்பதற்கு போப்புக்களுக்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார் சொல்லும்போது, தீமை நிறைந்த காலகட்டத்துல நம்மளை ஆள்பவர்கள் ஒவ்வொருத்தரும் தீமையானவர்களாகவே இருந்தாலும் தேவன் ஏதோ நோக்கத்திற்காக இவர்களை அனுமதித்திருக்கிறார் என்பதை ஒருபோது நம்ம மறந்துடக்கூடாது. பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? பூலோக கடமைகளை செய்யணும், மேலான அதிகாரிகளுக்கும் அதிகாரங்களுக்கும் கட்டுப்படணும், இது ராயனுடையது. ஆனா தேவனுக்கும் ராயனுக்கும் சமமான ஒரு கடமையை நம்ம செலுத்த முடியாது. நம்ம உடன்படிக்கை முழுவதும் தேவனுக்குரியதாக செலுத்தியிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு லிமிட் இருக்கணும். அதுல ரொம்ப நம்ம உலகத்தாரை போல மூழ்கிடக்கூடாது. ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்படி எந்த அளவுல இருக்கணும்னு சொல்லும் போது, யாருக்கு வரி கொடுக்கணுமோ, யாருக்கு தீர்வையை செலுத்தணுமோ, யாருக்கு பொறுப்புகளை ஆற்றணுமோ, யாருக்கு கீழ்ப்படியணுமோ, யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு எல்லாம் பயப்படணும். ஏன் பயப்படணும்? இவங்க ஒண்ணு தேவனுடைய ஊழியக்காரங்களா? எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? வசனம் அப்படிதான் சொல்லுது. எதன் அடிப்படையில் தேவ ஊழியக்காரர்கள்னா, தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் அல்ல, தெய்வீக அனுமதியை பெற்றவர்கள். தேவனுக்கு பிரியமாய் நடப்பவர்கள் இவர்கள் அல்ல. மாறாக தேவன் இவர்களை இந்த தீமையின் காலகட்டத்தில் ஜனங்களுக்கு அனுபவம் கொடுக்கும்படி அனுமதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த லிமிட்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ராயனுக்குரியது நியாயமான கடமைகளாக இருக்கணும், தேவனுக்குரியது நியாயமான விஷயங்களா இருக்கணும். ராயனுக்குரியதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுல லிமிட் இருக்கு. தேவனுக்குரியது என்று சொல்லும் பொழுது முழுவதுமாக தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்ப அதுல நாம ரொம்ப ஜாஸ்தி மூழ்கி போயிடக்கூடாது என்பதற்காக மற்றொரு இடத்துல கர்த்தர் இயேசு ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். வசனங்கள் வாசிக்க கேட்போம். மார்க் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கன்னு சொன்னவர் தான் ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. ஏரோது ஒரு அரசன் இல்லையா? ரோம ராஜாக்களுக்கு கட்டுப்பட்டவர் இல்லையா? அவர் ஒரு பிரதிநிதி இல்லையா? ராயனுக்கு வரியை கொடுக்க சொல்லி உபய பண்ண சொன்ன கர்த்தர் இயேசு ஏரோது விஷயத்துல ஒரு புளித்த மாவு இருக்கு, அந்த புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கன்னு ஏன் சொல்லணும்? மிகவும் சிந்திக்கணும் பிரியமானவர்களே. ராயனுக்குரியது நமக்கான அனுமதி. பட் அது எந்த அளவுக்கு டீப்பா போயிடக்கூடாதுன்னா, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடப்பது போல நாமளும் நம்மளுடைய ஆர்வத்தை அதிகமாக தற்காலத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ, தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கோ, ஒரு எம்எல்ஏக்கோ, எம்பிக்கோ, முதலமைச்சருக்கோ, பிரதம மந்திரிக்கோ, அல்லது நமக்கு பிடிச்சிட்ட பிரபலங்களுக்கோ கொடுத்துடக்கூடாது. ஏனெனில் இந்த சீசன் கடந்த மாதம் முழுவதும் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான் நம்ம அதிகம் பார்த்திருப்போம், பேசியிருப்போம். சகோதரர்களுக்கே நிறைய நேரங்கள்ல அரசாங்க கடமை ஆற்றுவதில் நம்மளுடைய பங்கு, நம்மளுடைய லிமிட் என்ன அப்படிங்கிறதுல மிகப்பெரிய குழப்பங்கள் காணப்பட்டது பிரியமான சகோதர சகோதரிகள்.
அப்படி பார்க்கும்போது ஏரோதின் புளித்த மாவு என்றதுல இருக்கக்கூடிய ட்ரூத் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏரோது ஒரு அரசன். அரசியல் சார்ந்த புளித்த மாவாகிய தேவையற்ற வீண் வார்த்தைகளை, அரசியல் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை புது சிருஷ்டிகள் தேவையில்லாமல் பேச வேண்டாம். உலகத்தாருக்கு இன்னைக்கு பொழுது போகல அப்படின்னா, என் தலைவன் பெரியவரு, என் தலைவன் தான் பெருசு, இவர் தான் நாட்டை சரியாக ஆளுவதற்கு தகுதியானவரு, இவருக்கு எந்த தகுதியும் இல்லை, இது ஊழல் கட்சி, இது அநியாயம் பண்ணக்கூடிய கட்சி, இங்க லஞ்சம் பெருத்துருச்சு, அராஜகம் பெருத்துருச்சுன்னு ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குற்றம் சாட்டி கொள்ளலாம். நல்லா புரிஞ்சுங்க, ராயனுக்குரிய கடமையை தான் ஆற்றின்படி நமக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, ராயன் நல்லவர், அவரை ஃபாலோ பண்ணுங்கன்னு தேவன் சொல்லல, கர்த்தர் இயேசு அப்படி சொல்லல. அல்லது இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எந்த அரசாங்கம் சார்ந்த யாரும் நல்லவர்கள் என்று அவர் சொல்லல. அனுமதி வேறு. இவர்கள் எல்லாம் தேவனுடைய நீதி விளங்கும்படி ஒரு ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, ஜனங்கள் மீது அது அனுமதியே தவிர, ஜனங்களுக்கு நல்லது செய்பவர்கள், ரொம்ப துப்புரவானவங்க, அன்பானவங்க, தேவ சித்தம் செய்யறவங்கன்னு ஒருபோதும் கர்த்தர் அந்த ஒரு மீனிங்ல பேசியர்ல பிரியமான சகோதர சகோதரி. அப்ப சராசரி உலக மனிதர்களை மாறி நம்ம ஒரு கட்சியை சார்ந்து இருப்பதோ, அல்லது இந்த கட்சியை விட இந்த கட்சி ரொம்ப பெஸ்ட், இது நல்லது, இது வந்தா நாட்டுக்கு நல்ல விமோசனம் பிறந்துரும், இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்ம எல்லாரும் உங்க கண்ணீரெல்லாம் தொடச்சிருவாங்க, தூக்கி நிறுத்திடுவாங்க, சமுதாயத்தினுடைய நிறைய வறுமைகளை போக்கிடுவாங்க, பஞ்சம் பட்டினி இருக்காது, வறுமை மாறிடும், வேலை கிடைச்சிரும், உணவுக்கு பற்றாக்குறை வராது, அராஜகம் ஒழிஞ்சிரும், மதுவை ஒழிச்சிருவாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், கடன் தொந்தரவு இருக்காது. இப்படி எல்லாம் நம்ம மற்ற மனிதர்களை மாதிரி நம்பிக்கை வச்சு பாவத்திலும் மரணத்திலும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய எந்த மனிதர்களுக்கும் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை நம்ம கொடுத்துடக்கூடாது. தேவனுடையது என்பது நமது உரிமை, அது அன்பின் ஈர்ப்பு. தேவன் உண்மையானவர். அவருடைய சித்தம் செய்யறதுக்காக நம்மளுடைய பூலோகத்துல எந்த காரியங்களையும் இழப்பதற்கு தான் நம்ம உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அது பல 100 மடங்கா நமக்கு தேவன் திருப்பி தர போறார். ஆனால் நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனிதர்களையும் நம்பாதிருங்கள், நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லியிருக்கும் போது, உங்களை போல என்னை போல பாவப்பட்ட ஒரு மனிதன் உங்களையும் என்னையும் ஆள்வதற்கு ஜனங்கள் விரும்பி கேட்டதுனால தேவன் அனுபவிச்சிருக்கிறார் மன்னராட்சியை. ராஜாக்கள் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட சொன்னார் தேவன், அவன் உங்களை ஒடுக்குவான், உங்க மேல வரியை நியமிப்பான், உங்களை அராஜகமா ஆளுகை செய்வான். இல்ல எங்களுக்கும் புற ஜாதிகளை போல ராஜாக்கள் வேணும்னு கேட்டாங்க. அப்ப ராஜாக்களை குறித்து தேவனுடைய மனநிலை என்ன? ராஜாக்கள் நன்மை செய்யும்படி ஏற்படுத்தப்படுறதில்ல. ஜனங்கள் இதன் மூலம் தேவனிடத்தில் வந்து சேரும் பொழுது தப்பான மனிதர்கள் தங்களை ஆண்டார்களே என்று உணரும்படியான ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ராயனுக்குரியது என்ற விஷயத்துல இன்றைய நாட்கள்ல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், தற்காலத்துல நம்ம சந்திச்சிட்ட அந்த எலெக்ஷன் காரியங்கள். அந்த எலெக்ஷன் காரியங்களை குறித்து இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகளுக்கு ஒரு தெளிவான புரிதல் இல்லை. இது சம்பந்தமாக சில பக்கங்களை, ஆதாரங்களை 6வது வால்யூம்ல இருந்து நம்ம படிக்க கேட்போம். 792 பக்கம் மற்றும் 793 பக்கத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். வாசிக்க கேட்கலாம். முதல் பேராகிராஃப். மனுஷருக்கு மரியாதை செலுத்துதல், அவர்களுடைய குணத்திற்காக அல்லது உத்தியோகத்திற்காக அவர்களை மதித்தல், சட்டங்களுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவை உலக அரசாங்க காரியங்களில் பங்கு பெறுவது என்று அர்த்தமாகாது. எல்லா மனிதரும் வாக்கு போட வேண்டும் என்று ஒரு சட்டம் வர இருக்கிறது. அந்த சட்டம் அமல்படுத்தப்படும் போது புது சிருஷ்டிகள் அதற்கு உட்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதுவும் முறுமுறுப்பில்லாமல் கீழ்ப்படிய வேண்டும். இதை அவர்கள் செயல்படுத்தும் போது சிறந்த வேட்பாளர் என்பதை நன்கு தீர்மானித்து அவர்களுக்கு வாக்கு போட வேண்டும். அவர்கள் மேல் எந்த வற்புறுத்தலும் இல்லாதிருக்கும் போது அரசியலை பொறுத்தவரையில் அவர்கள் மிக அதிக நடுநிலைமை வகிக்க வேண்டும். வாக்கு போடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதற்கான காரணங்களை கீழே கொடுத்துள்ளோம். பிரியமானவர்களே, அரசு அதிகாரிகளை மதிக்கணும், மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணுங்கிற ஒரு விஷயத்த எப்படி மாத்தி நீங்க புரிஞ்சுக்காதீங்கன்னா, சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய சொன்னது அரசாங்க காரியங்கள்ல பங்கெடுப்பதுன்னு அர்த்தமாகாது. அப்படி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அரசியல் கட்சிகளை சார்ந்து கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போயிட வேண்டாம். அப்படிப்பட்ட அர்த்தத்துல அப்போஸ்தலனோ ஆண்டவரோ பேசல. ஒருவேளை எல்லா மனிதர்களும் கட்டாயமா வாக்கு போட்டே ஆகணுங்கிற ஒரு சட்டம் வரக்கூடிய ஒரு சூழல் வர இருக்கிறதுன்னு பிரதர் நாட்கள்ல இருந்து எழுதுறாரு. இன்னைக்கும் சில மேலை நாடுகள்ல ஐடி கார்டு கொடுத்துட்றாங்க. 2 மாதத்துக்கு தேர்தல் நடக்கும். அவங்க போய் தங்களுடைய வாக்குகளை நேரம் இருக்கும்போது பதிவு பண்ணுவாங்க. இது கட்டாயமா குடியுரிமைகளை போன்றது அவங்களுக்கும். ஸோ இந்தியாவில் நம்ம கூட ஜனநாயக நாட்டில் தான் நம்ம வசிக்கிறோம். நமக்கும் கூட ஓட்டுரிமை என்பது மிக மிக முக்கியமானது என்றாலும்
வற்புறுத்தப்படக்கூடிய சூழல்ல போட்டே ஆகணுங்கிற நிர்பந்திக்கக்கூடிய அளவுல ஒருவேளை ஓட்டு போடலாம் குடியுரிமையே உங்களுக்கு பறிக்கப்படும் சொல்லக்கூடிய விதத்துல நம்ம கம்பல் பண்ணப்படல. சோ நல்லா புரிஞ்சுக்குங்க, அரசாங்கத்திற்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தோ ஒரு அரசியல நம்ம ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது. கூடுமான வரைக்கும் ஓட்டு போட்டு ஆகணுங்கிற கண்டிஷன்ல நம்ம தேசம் இல்ல. அப்படி இருந்து ஒருவேளை நிலைமை நமக்கும் அனுமதிக்கப்பட்டால் நடுநிலை வகுக்கணும். நம்ம வேட்பாளர்களை பார்த்து ஓட்டு போட ஏன் சொல்றாரு இந்த இடத்துலனா, எந்த தலைவர்களையும் உங்களுக்கு நீங்க சார்ந்து இருக்க கூடாது என்பதற்காக அந்த தொகுதியில வரக்கூடிய வேட்பாளர் ஒருவேளை நல்லவரா இருப்பாரா, அவர் வந்தா நல்லது செய்வாரா, ஓரளவுக்கு, யாரும் பரிபூர்ணர்கள் அல்ல. அப்படி வேட்பாளர்களை பார்த்து ஓட்டு போட வேண்டும். ஒருவேளை வற்புறுத்தலே இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருங்கன்னா மிக நடுநிலை வகுத்துருங்கன்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஓட்டு போறதையே தவிர்த்துருங்க. உங்களுக்கு ப்ரெஷர் இல்ல, ஓட்டு போட சொல்லி யாரும் உங்களை வற்புறுத்தலைன்னா ஓட்டு போறதையே தவிர்த்துருங்கன்னு சொல்றாரு. என்ன காரணத்தினால ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு 4 காரணங்களை அடுத்த ஸ்லைட்ல பேசுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய யோசனையின்படி நிலைமையின்படி அந்த ஸ்தானத்திற்கு தகுதியான நபரை நம்மளால முதல்ல கண்டுபிடிக்க முடியாது. முதல் பாயிண்ட், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எந்த அளவுல, இவர் 50%, அவர் 40%, இவர் 90, 80, இந்த கட்சி சரியில்லை அந்த கட்சி வந்தா நல்லது செஞ்சிடும், இது ஆண்ட விதம் சரியில்லை இந்த கட்சி வந்தா நல்லது செஞ்சிடும். அப்படி யோசிக்கிறதுக்கு நல்லவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுல இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஜனங்கள் நம்ம கிடையாது. நம்ம உடம்புல ஓடுற யாருடைய ரத்தமும் சுத்தமானதோ பரிசுத்தமானதோ பரிபூர்ணர்களுடைய ரத்தமோ கிடையாது. 2வது பாயிண்ட் நம்ம அங்க பார்க்கும்போது, எப்படியும் தேர்தலில் நம்ம போடக்கூடிய ஒரு ஓட்டு குறிப்பிடத்தக்க எந்த நல்ல ஒரு மாற்றங்களையும் கொண்டு வர போறது இல்லைன்னு சொல்றேன். நாம போய் ஓட்டு போடுறது நிர்பந்தம் இல்லாத பட்சத்தில், அது ஒரு கண்டிஷனாக ஆக்கப்படாத பட்சத்தில் நம்ம ஓட்டு போடுறதுனால ஒரு நஷ்டம் ஏற்பட போறதில்ல. யாரும் வெற்றி தோல்வி நம்மளால நியமிக்கப்பட போறது இல்ல ஒரு ஓட்டுனால அப்படின்னு ஒருவேளை யோசிச்சோம், ஓட்டு போட தேவை அவசியமே இல்லையே. நம்மளுடைய ஓட்டு ஒன்றும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறது. அதாவது நிர்பந்தம் இல்லாத தேசங்கள்ல இன்க்ளூட் நம்ம கூட இன்னைக்கு எப்படி இருக்கோம்னா, அது நிர்பந்தம்னு சொல்ல முடியாத அன்பின் வேண்டுகோள் வைக்கிறாங்க, ஓட்டுரிமை இழந்துடாதீங்க. பட் நிர்பந்தத்துக்குள்ள நம்ம இல்லை. 3வது நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகள், இந்த புது சிருஷ்டியாகிய அங்கங்கள் அநேக நேரங்கள் அரசியலில் அதன் பல்வேறு வாக்குவாதங்களில் ஈடுபடுகிறார்கள். புது சிருஷ்டியாகிய அங்கங்கள் கூட அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல பல்வேறு வாக்குவாதங்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க. அதனால அவங்களுடைய நேரம் செலவிடுவதை அவங்க உணர்றதோடு மாத்திரமல்ல, அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய பணம், அவங்களுடைய பிரயாசம், அவங்களுடைய சகலவிதமான காரியங்களும் என்ன ஆகுதுன்னா விரயமாக்கப்படுகிறது. பிரியமானவர், நேரத்தை இழக்கிறோம். அரசியல் சார்ந்த விஷயத்துல ஆர்வம் காட்டும் போது உடல் நலத்தை வீணாக விரயம் பண்றோம். நம்மளுடைய அறிவாற்றல்களை தேவையில்லாம செலவழிக்கிறோம். வார்த்தைகள்ல தேவையில்லாம நம்ம பேசுறோம். நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாருமே நம்ம ஆண்டவருக்கும் பரலோக ராஜ்யத்திற்குமான பிரதிநிதிகளாக இருக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக நம்ம காணப்படும் பொழுது, நம்மளுடைய லிமிட் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு காணப்படணும். அப்ப எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கக்கூடிய நாம நம்மளுடைய பர்சனல் தியானத்திற்கு, ஜெப வாழ்க்கைக்கும், தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கும் இவைகள் இடையூறாக இருக்கும் அப்படின்ற இந்த ஒரு காரியத்தை இங்க இணைச்சு சொல்றாரு. நம்ம பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரி. அப்ப அவங்களுடைய மனது சிந்தையெல்லாம் இந்த அரசியலோடு ஒருவேளை ஈடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரோட ஆவியில் ஐக்கியம் கொள்றது நிச்சயமாக அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உண்டாக்கும். நெருங்கிய தொடர்பு ஆண்டவரோட அவங்க வைக்க முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிற, புரியுதுங்களா? அப்ப பாருங்க, முதல் ரீசன் நம்ம என்ன பாக்குறோம் என்று நம்ம சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, நம்மளுடைய ஒரு ஓட்டு எந்த சூழல்லையும் ஒரு நல்லவங்க கெட்டவங்கன்னு கண்டுபிடிச்சு போட முடியாது. 2வது, நம்மளுடைய வாக்குகள் மட்டுமே குறிப்பிடத்தக்க எந்த விதமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதில்லை, நன்மையோ தீமையோ. 3வது, நம்ம பார்க்கும்போது இதன் மூலம் நம்ம உடன்படிக்கை நேரத்தையும், நம்மளுடைய அறிவாற்றல்களையும், உடல் பலத்தையும், நம்மளுடைய நேரத்தையும் எல்லாத்தையும் விரயமாக்குவதோடு தேவனுடைய ஆவியை இழந்து போனவர்களாக, தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக, ஆண்டவரோடு ஆவியிலே ஐக்கியம் நம்ம வைக்கக்கூடிய அந்த அருமையான தியான சிந்தையை இழந்து போகக்கூடியவங்களாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது விஷயமாக சொல்றேன். 4வது மிக மிக முக்கியமான விஷயம், அதை வாசிக்க கேட்போம். 4வது பாயிண்ட் வாசிங்க அப்படியே. ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ வாக்கு போடுகிறவர்கள் தேர்தலின் முடிவுகளை ஆதரிக்க கடமைப்பட்டுள்ளார்கள். தேவைப்பட்டால் ஒரு துப்பாக்கியை அல்லது ஒரு வாளை உபயோகப்படுத்த ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்தின்படி தான் வசிக்கிற இடத்தில் உள்ள சட்டங்களையும் ஸ்தாபனங்களையும் காப்பாற்ற வாளையும் துப்பாக்கியையும் எடுக்க அழைக்கப்படலாம் என்பது உண்மையாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட வேளையில் தேர்தலில் ஒருவன் அதிகமாக பங்கெடுக்கும் போது ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் பொதுவாக செல்லும் வழிக்கு அவன் அதிகமாக
ஒரு தார்மீக பொறுப்பையும் சமுதாய கடமையையும் பெறுகிறான். ஆகவே நாம் விரும்புகிற நிலையானது ஆண்டவருக்கு மிக மரியாதைக்குரியதாகவும் நமக்கும் சமுதாயத்திற்கும் மரியாதைக்குரியதாகவும் இருக்கிறது. அதாவது வேதாகமம் சொல்லுகிறபடி நாம் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். சங்கீதம் 39:12, 1 பேதுரு 2:11 அந்நியரும் பரதேசிகளும் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பாருங்க பிரியமானவர்களே, இந்த 4வது பாயிண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதனுக்கோ ஒரு கட்சிக்கோ வாக்கு போட்டு அந்த தேர்தலின் முடிவுகளை நம்மளால ஆதரிக்கும் பொழுது, நம்ம மூலமாக ஒரு தேர்தலின் முடிவு வரும்போது, அந்த அரசாங்கம் அந்த ஆட்சிக்கு எந்த ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தினாலும் அதுக்கு நாமளும் கடமைப்பட்டவங்களா மாறணும். நான் விருப்பப்பட்டு ஒரு மனிதனை தேர்வு செய்யறேன்னா அந்த மனிதன் ஏற்படுத்தப்படக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு நான் கட்டுப்படணும். குறிப்பாக வாளை ஏந்தவோ துப்பாக்கி ஏந்தவோ கம்பல்சரியா வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் ஒரு சட்டம் போடுறாருன்னா, நாளைக்கு நானும் துப்பாக்கி ஏந்த வேண்டிய அவசியம் வருது, நானும் வாளை ஏந்த வேண்டிய அவசியம் வருது. அப்ப இதுவும் ஒரு சமுதாய கடமை என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நான் தள்ளப்படுறேன் இல்லைங்களா? நீங்களும் தள்ளப்படலாம் இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு ஸ்லைட சுருக்கமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, மேல 3 பாயிண்ட் ரொம்ப அழகா கொடுத்தாரு. 4வது பாயிண்ட்ல என்னதான் சொல்ல வந்துட்டாரு அப்படின்னா, நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய எந்த நபர்களும் நல்லவங்க இல்ல. அவங்க செய்யக்கூடிய அவங்க ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்த பிறகு அவங்க ஏற்படுத்தக்கூடிய எந்த சட்ட திட்டங்களும் நாளைக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விதத்துல, தெய்வீக திட்டத்திற்கு எதிர்மறையாக மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கக்கூடிய விதத்துல வாளை ஏந்தவும் துப்பாக்கி ஏந்தவும் கூட அழைக்கப்படும் பொழுது, நாமளும் அதுல அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினவர்களா, நமக்கும் அந்த தீமையில பங்கு இருக்கு இல்லைங்களா? அதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய ஒரு சமுதாய கடமை அது ஆண்டவருக்கு ரொம்ப ஏற்புடையதாக மிகவும் மரியாதைக்குரியதாக நம்ம காணப்படணும் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பாக எந்த லிமிட்ல இருக்கணும்னா, நம்ம அனைவரும் அந்நியரும் பரதேசிகளுமாக இருந்து அந்த லிமிட்ல ராயனுக்குரியதே நம்ம செலுத்தணும். அப்ப அந்நியரும் பரதேசிகளும் என்ன செய்வாங்க அப்படின்னா, சட்டப்படி வரி அவங்க செலுத்தியே ஆகணும். அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். ராயனுக்குரியதே செலுத்துறதுல வரி கட்டாயம் கட்டணும், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும். சட்டங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய பாதுகாப்பை அந்நியர்களும் பரதேசிகளும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி இந்த உலகத்துக்குள்ள ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வர்றவங்களால பாதுகாப்பான விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். சட்டத்திட்டங்களுக்கு நம்ம மதிக்கும் பொழுது வரிகளையும் நம்ம செலுத்தணும், பாதுகாப்பையும் தேடலாம். அது மாதிரிதான் நம்மளும் இருக்கிறோம். நம்மளும் இந்த உலகத்துல பரலோக யாத்திரிகளாக இருக்கும்போது அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம்னு சொல்றாரு. அதே நேரத்துல ஒரு பரதேசி ஒரு அந்நியன் என்ன பண்ணுவானா, ராஜாவுக்கு எதிராக புரட்சியில் இறங்க மாட்டான், ராஜாவுக்கு எதிராக கோஷம் போட மாட்டான், சண்டை போட மாட்டான். சண்டைக்கு வா யுத்தத்துக்கு வான்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு எதிராக யாராவது அழைச்சாங்கன்னா அவன் போக மாட்டான். ஏன்னா அவர்கள் அங்கீகரித்த விசுவாசம் தொடக்க நிலையானது அப்படின்னு ஒரு வார்த்தைங்க பதிவு பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தேசமே என்னுடையது இல்லை, எனக்கு இதுல உரிமை கிடையாது. நான் இங்க சாப்பிடுறேன், தங்குறேன், தூங்குறேன், அவங்களுடைய நன்மைகளை நான் பங்கெடுத்துக்கிறேன். இந்த அரசவைக்கு எதிராக இந்த ராஜாக்களுக்கு எதிராக கோஷமிடவோ போராடவோ எனக்கு எந்த விதத்திலையும் தகுதி கிடையாது அப்படின்னு ஒரு லிமிட்டோட இருப்பாங்க இல்லையா? ஒரு அந்நியரும் ஒரு பரதேசியம்னா அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் சலுகைகளையும் அவங்க ஆசரிப்பாங்க. ஆனா ஒருபோதும் அந்த தேசத்துல எந்த புரட்சிகளோடும் அவங்க தொடர்பு கொள்ள மாட்டாங்க. சண்டை கலகங்கள் போராட்டங்கள் அவங்க இறங்கவே மாட்டாங்க. இதே மாதிரிதான் சொல்றாரு. நாமும் கூட பிரியமான சகோதர சகோதரிகளே, இருளின் அதிகாரத்துக்குள்ள இருக்கிறோம். அதே நேரத்தில் அதுல இருந்து விடுதலையும் ஆக்கப்படும். இந்த உலகம் தீமைக்குள்ள இருக்கு, நாம அந்த இருளின் அதிகாரத்துக்குள்ள இல்ல. தேவனுக்கும் தேவனுடைய அன்பின் குமாரனுக்குடைய அந்த ஆட்சிக்குள்ளாக அந்த ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கக்கூடிய நாம அந்நியரும் பரதேசிகளும் ஒரு லிமிட்ல தான் அந்த உலகத்தை அவங்க அந்த தேசத்தை அவங்க உரிமை கொண்டாட முடியும். அதே மாதிரிதான் பாதுகாப்பு இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும், அதுக்கு அது அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும், வரி கட்டணும், மாற்றுக்கிறது இல்லை. பட் அந்த தேசம் எங்களுடையது என்பதை போல இவர்கள் எந்த விதமான ஒரு கட்சிக்கோ தேசத்தின் ராஜாக்களுக்கோ எதிராகவோ ஆதரவாகவோ போகக்கூடாது. அதே மாதிரிதான் பூமியே வாடகை வீடு, அந்நியர்களும் பரதேசிகளும் என்று நம்மளை நாம் அழைத்துக் கொள்கிறோமானால் இந்த பூமியில எந்த விதமான தீய காரியங்களுடன் நம்மளுடைய தொடர்பு காணப்படக்கூடாது. அப்படி என்றால் இவர்கள் ஏற்படுத்துகிற எந்த நல்ல விஷயங்களுக்கும் நம்ம பொறுப்பாகிறோமோ அதே மாதிரி தீமையான விஷயங்களுக்கும் நம்ம பொறுப்பாகிறோம். முடிவாக அந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அவர் முடிக்கும் பொழுது சொல்லக்கூடிய விஷயம், அந்த 93ஆம் பக்கத்தினுடைய கடைசியில நீங்க போய் பாத்தீங்கன்னா, நாம் மகாராஜாவின் பிரஜைகள் இல்லையா? இந்த உலகத்தில் எல்லா ராஜ்யங்களும் கிட்டத்தட்ட இந்த உலகத்தின் பிரபுவோடும் அவனுடைய சுயநலம் என்னும் பிரமாணத்தோடும் இணைந்திருக்கவில்லையா? ஆகவே நாம் அந்நியரும் யாத்திரிகளுமா இருக்கவில்லையா என்று முடிக்கிறதை நம்ம பார்க்கணும்.
சோ ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரே ராஜாவுக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தான். கிறிஸ்து என்னும் ஒரே ராஜா நம்மை ஆளுகை செய்ய இருக்கிறார் இல்லைங்களா? ராஜ்ய பாரத்தை அவர் தொடங்கி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பிரசன்ஸ்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த எல்லா உலக ராஜ்யங்களும் தற்காலத்துல நியாயமானது என்பதற்காக அல்ல, நீதியானது என்பதற்காக அல்ல, நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பு உண்மையான அரசன் தனது ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலகட்டம் வரைக்கும் இந்த மனிதர்களை கொண்டே இந்த மனிதர்களை ஆளும்படி வைத்து கசப்பான அனுபவங்களை கொடுத்து நல்ல ராஜாவிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் இது. சோ இந்த அனுபவத்தின் மத்தியில அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறவர்களாக நம்ம இராமல் அதற்கு உபயம் மட்டும் பண்ணுங்க. பட் ஆத்துல நீந்தணும், குளத்துல நீந்தணும், கடல்ல நீந்தணும், அது தண்ணிக்குள்ள மூழ்கிடக்கூடாது. இந்த உலகம் நமக்கு ஒரு தண்ணீரை போன்றது. எடுத்து நீச்சல் போட்டு நம்ம போயிட்டு இருக்கணும். அதுல மூழ்கிறது என்பது தேவையற்ற உலக காரியங்களுக்கு அதிகமாக நம்ம ஆர்வம் காட்டக்கூடாது. சோ ராயனுடையது என்பது 99.99% தேவனுக்கு, ஒரு பாயிண்ட் தான் ராயனுக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 9% 90 தேவனுக்குன்னு பிரிச்சிருங்க. 10ல் 9 பூலோக கடமைகள், 1 ராயனுக்குரிய. ஏன் இந்த 10 கூட அதிகமா சொல்றோம் அப்படின்னா, இந்த பூலோகத்துல நிறைய காரியங்கள் நமக்கு பொறுப்புகள் இருக்கு, அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதனால தேவனே இறக்கப்பட்டு தான் பாருங்க, இன்னைக்கு 8 மணி நேரம் தூங்குறோம், 8 மணி நேரம் உலக காரியங்களை பார்க்கிறோம். 24 மணி நேரத்துல அதுல 16 மணி நேரம் அப்படி போயிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 8 மணி நேரங்கள்ல நம்ம பிரஷ் பண்ண, குளிக்க, தூங்க, எந்திரிக்க, சாப்பிட, கேஷுவலா மற்றவங்களிடம் பேச வைக்க, அந்த 3வது 8 மணி நேரத்துல எத்தனை அவர் தேவனுக்கு நம்ம செலுத்துறோம்? இன்னைக்கு தேவனுடைய காரியங்களாக எவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம்? தேவ மனிதர்களோட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்படி 90% நம்ம தேவனுக்கு கொடுக்கறது இல்ல. பட் முறை என்னன்னா 100% பலிபீடத்துலதான் வைக்கப்பட்டிருக்கு. 10% பூலோக கடமைகள் எடுத்துக்கங்க, அதுல 1 ராயனுக்குரியது, அவ்வளவுதான். அந்த ராயனுக்குரியது இந்த உலகத்தின் அரசாங்கம். இன்னைக்கு சராசரி மக்கள் போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, போடுங்கம்மா ஓட்டு கேட்டு போறாங்க எல்லாரும் 300 ரூபாய்க்காக. எதுக்கு போறோம், எந்த கட்சிக்கு ஓட்டு கேட்டு போறோம்னே தெரியாம ஒரு சாதாரண சாப்பாடு பொட்டலத்துக்காகவும் ஒரு 300-400 ரூபாய்க்காகவும் அறியாமை கொண்ட ஜனங்கள் தங்களை இருமாப்பாய் ஆளுகிற தேச தலைவர்களுக்கு வாக்கு செலுத்தணும். ஒரு 1000 ரூபாயை கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கு நம்மளை கொடுங்கோலாக ஆட்சி செய்யறாங்க. வறுமையை காரணம் காமிச்சு மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 500-1000 ரூபாய் 5 ஆண்டுகளுக்கு அவங்க செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் இந்த மக்கள் துணை போவதற்கு வழி நடத்தது இல்லைங்களா? பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போட்டாங்க. அந்த தப்புக்கு நாமளும் துணை போறோம்னு அர்த்தம் ஆகுது இல்லைங்களா? இதெல்லாம் ராயனுக்குரியதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு லிமிட் இருக்கு. எல்லா மனிதர்களும் செய்யறாங்க, நம்மளும் செய்யறோம், இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்களும் ஒரு கட்சியை சார்ந்து ஆதரிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் அது கண்ணுக்கு தெரியற பிரகாரம் வர்ற வரைக்கும் நாங்க ஒரு நல்ல மனிதர்களை தெரிவு செய்ய வேண்டாமா? இப்படியெல்லாம் நம்ம நியாயம் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா உண்மையாகவே சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாக நம்ம புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா கவனிங்க, இந்த தற்கால தேச தலைவர்களை குறித்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 28:15, ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கர்ஜிக்கும் சிங்கத்திற்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். பாத்தீங்களா? ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கட்சிக்கும் சிங்கத்திற்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். எந்த ராஜாவையாவது அதிகாரிகளையாவது மனுஷன்னு சொல்லுதா வேதம்? எந்த கட்சி தலைவராவது தங்களை மனுஷர்னு அழைச்சுக்கிறாங்களா? ஒண்ணு சிங்கங்கிறாங்க, இல்ல சிறுத்தைங்கிறாங்க, இல்ல புலிகள்ங்கிறாங்க. அப்ப இந்த தலைவர்களே தங்களை என்னவா நினைச்சு சொல்றாங்க ஜனங்கள் மத்தியில? நாங்க ஜனங்களை ஆளுகை செய்வோம், ஒரு சிங்கம் மாதிரி, ஒரு கரடி மாதிரி. சிங்கம் அடிச்சு இறையில சாப்பிடும், கரடி நெருக்கி பிடிச்சு நசுக்கி சூச்சமத்தினால கொன்னு இறையினுடைய சகல வாசல்களையும் அடைச்சு மூச்சு திணற வச்சு சாப்பிடும் இறைய. இன்னைக்கு அதிகாரிகள் எப்படி இருக்காங்களாம்? சிங்கம் போல கரடி போலனா இவங்க சிங்கனுடைய ராஜாக்கள்னு தங்களை பெருமையா நினைச்சுக்கிறாங்க. கரடி, புலி, சிறுத்தைன்னு சொன்னோன்னே பெரிய உயர்வா நினைச்சுக்கிறாங்க. பிரியமானவர்களே, மிருக குணம் படைத்தவர்கள் என்பது வேதத்தில் அவர்களை குறித்த சாட்சி. அப்போ கர்த்தருடைய நாள், தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரிகிற பிரகாரமாக வந்து உண்மையான ராஜா பொறுப்பேற்று முழு ஜனத்தின் மீது இருக்கக்கூடிய முக்காட்டையும் கண்ணீரையும் துடைக்கிற நாள் வரைக்கும் இந்த ராஜ்யங்களுக்குள்ள இந்த ராஜாக்களுக்கு கீழாக நம்ம தேவன் அனுபவிச்சதனுடைய நோக்கத்தை குறித்து ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கவனிச்சிங்களா? கொஞ்ச காலம் தான் அனுமதி காலம் இந்த பூமிக்குரிய அரசாங்கங்களுக்கும் அரசர்களுக்கும். வானம் கண்ணுக்கு தெரியற
அரசாட்சி, சமுத்திரம், வெட்டாந்தரை இதெல்லாம் பூமிக்குரிய காரியங்களை குறிக்குது. பூமி கண்ணுக்கு தெரியும் அரசாட்சி. சமுத்திரம், வெட்டாந்தரை இதெல்லாம் அசைய பண்ண வேணாம். பூமியில் இருக்கக்கூடிய சிஸ்டம், அரசியல், பொருளாதாரம், மதம், சமுதாயம், இது அனைத்தை ஆவிக்குரிய அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சாத்தானுடைய இந்த அரசாட்சி முறை, பூமியில சாத்தானால் பழக்கப்படுத்தப்பட்ட மனித முறை, அதுல காணப்படக்கூடிய 4 மோசமான இந்த தூண்கள் முற்றிலும் இல்லாதபடிக்கு அசைய பண்ணுவா. முக்கியமான வார்த்தை, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இன்னைக்கு ஒரு ஜாதி கட்சி தலைவரை மற்றவங்களுக்கு பிடிக்காது, ஒரு இனக்கட்சி தலைவரை மற்றவங்களுக்கு பிடிக்காது, ஒரு தேச தலைவரை மற்றொரு தேசத்துக்கு பிடிக்காது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அனைத்து ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்கவராய் வருவார், வந்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவா. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னார். யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, சகல ஜாதி, இன்னைக்கு ஜாதி மதம்னு மனிதன் இந்த அளவுக்கு வெறி, இனவெறியில, சண்டையில, போட்டி பொறாமையில அடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிட்டு கிடக்குறான். மனிதன் அங்கங்க குடியேறின இடத்தை பொறுத்து நிறமும் தோற்றமும் பாசையும் வேறுபட்டது. இது ஒரு ஜாதியாக மாறினது. பட் ஜாதி பாரபட்சம் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொன்னு இந்த மாதிரி சமாதானம் இல்லாமல் இருங்கிறதுக்காக தேவன் கொடுக்கல, ஒரு கோத்திரத்தினுடைய அடையாளமாக கொடுத்திருந்தார். அதுக்கு சில காரணங்கள் இருந்தது. பைபிள்ல கோத்திரங்களாக பிரிக்க சொன்னதுக்கு சில ரீசன் இருந்தது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துல இந்த ஜாதி அந்த ஜாதி, உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த உலகத்துல சகல ஜாதிகளாய் இன்னைக்கு பிரிந்து கிடக்கக்கூடிய அனைத்து மனிதர்களாலும் விரும்பப்பட்டவராய் கிறிஸ்து வருவார் என்பதே இந்த வருஷம். சோ அது வரைக்கும் ராயனுக்கான அனுமதி அல்லது நம்மளை ஆளுகின்ற தலைவர்களுக்கான, ராஜாக்களுக்கான அனுமதியை குறித்து நம்ம பார்க்கும்போது, பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான ஒரு வசன பகுதி வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18-19. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18-19. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாள் குறிக்குது கோபாக்கினையின் நாள், 1000 வருட அரசாட்சியினுடைய துவக்கமாகிய நியாய தீர்ப்பின் நாள். இந்த நாள்ல கர்த்தர் ராஜாவாக வந்திருக்கும் போது, இந்த நாள் ஆரம்பத்திலேயே சமாதானமாக இருக்கும் அப்படின்னு ஒருவேளை யாரை எதிர்பார்த்துறாதீங்க. அந்த நாளை சமாதானமாக விரும்பினீங்கன்னா அது ஐயோங்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு. ஏன்னா அந்த நாள் எடுப்புல அப்படி ஆசீர்வாதமாக வராது, மிகுந்த உபத்திரவத்தோட ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த நாள்ல ராஜாக்களாய் தங்களை உயர்த்தி கொள்ளுகிறவர்களுக்கு ஐயோ. அதான் இதனுடைய உண்மையான விளக்கம். கர்த்தருடைய நாள் அவருடையது. அந்த நாள் மிகுந்த தீமையோடு தான் ஆரம்பிக்கும், எடுத்தோடனே ஆசீர்வாதமா இருக்காது. அந்த நாளை தங்களுக்கென்று விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. நாங்கள் ராஜரீகம் பண்ணணும் என்று நாங்க வந்தா என்ன வேணாலும் செய்திருவோம் நினைக்கிறவங்களுக்கு ஐயோ. அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? அது வெளிச்சமா இராமல் அந்தகாரமா இருக்கும். முக்கியமான பாயிண்ட், சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்படும். கரடிட்டு இருந்து தப்பிச்சு ஓடி வந்து வீட்டுக்குள்ள கை வச்சா, அப்பாடான் பெருமூச்சு விட்டு சுவற்றின் மேல் கை வச்சா பாம்பு கடிச்சிருக்கு. சிங்கம் மன்னராட்சியை தேவன் அனுமதிச்சார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சவுலை ஏற்படுத்திய நாள் தொடங்கி சிதேக்கியா வீழ்ச்சிக்கு பிறகு நேபுகாத்நேச்சார் வந்து அரெஸ்ட் பண்ணதுல இருந்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோம சாம்ராஜ்யம் வரைக்கும் மிகப்பெரிய வல்லரசுகளுக்கு தேவன் அனுமதி கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கத்தினுடைய ஆட்சி காலத்துக்கு அது போய் அவர்களை நெப்போலியன் போனபார்ட் வந்து ஜெயிச்சு, இன்னைக்கு 1914 புறஜாதியாருடைய ஆட்சி காலம் நிறைவடைந்தது 1ஆம் உலக யுத்தத்தோடு. இன்னைக்கு 99% மன்னராட்சி பூமியில எங்கேயுமே இல்லை. மன்னராட்சி போன்று நடக்கிற விஷயங்கள் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப சிங்கம் மன்னராட்சி, கரடி ரஷ்யாவில் ஆரம்பிச்ச கம்யூனிசத்தினாலேயோ சோசியலிசத்தினாலேயோ ஜனங்களை நல்வழிப்படுத்த முடியல. மன்னராட்சியும் தோல்வி, கம்யூனிசம், சோசியலிசம் ரெண்டுமே தோல்விதான். கரடி, அதான் கரடி எதிர்படுறது. இப்ப கரடிக்கு இருந்து தப்பிச்சு வந்தாச்சு. சிங்கமும் அடிச்சு சாப்பிடுது, கரடியும் மூச்சு திணற அடிச்சு கொள்ளுது. இப்போ உண்மையாய் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு தன் வீடு. அந்த வீட்டுக்குள்ள நுழையிறான், போய் செவுத்துல கை வைக்கிறான், பாம்பு கடிச்சிருதுங்கிறது ஜனநாயகம். என் இன தலைவனை நான் தேர்ந்தெடுக்கிறேன், எனக்கு பிடிச்ச மனிதன் இவன் வந்தா சரியா செய்வான், இந்த கவர்மெண்ட் மாறுச்சுன்னா நல்லது நடக்கும்
அதுக்காக உலக மனிதர்களைப் போல நான் இல்லைனாலும் இந்த கட்சியை நான் சார்ந்திருக்கிறேன், ஆதரிக்கிறேன், இந்த கட்சிக்கு என்னுடைய மறைமுகமான ஆதரவை தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை கர்த்தரை ராஜாவாக பெற்றுக்கொண்ட ஜனங்கள் நாம யாரும் முன்னாடி படிச்ச அந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கிற எச்சரிப்புகளை தாண்டி நம்ம செயல்பட்டோம்னா சுவற்றின் மேல் கை வச்சாலும் பாம்பு தான் கடிக்குங்கிறத மறந்துடக்கூடாது. இன்னைக்கு உலக ஜனங்கள் எல்லோரையும் ஜனநாயகம் என்கின்ற பாம்பு கடிக்குது. தங்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய 50-100 வருடங்களாக ஆண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் கோடி கோடியாக சொத்து சேர்த்து தங்களுடைய இனங்களுக்கும் தங்களுடைய குடும்பங்களுக்கும் தான் அவங்க அதிகமான சேஃப்டியை உண்டு பண்ணியிருக்காங்க. சராசரியான ஒரு ஏழை மக்களுடைய கல்வி, அவங்களுடைய விவசாயம், அவங்களுடைய மருத்துவம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய சகலவிதமான அடிப்படை தேவைகள், ஒரு வீடு கூட இல்லாம பிளாட்பாரத்துல இருக்கிறவங்களும் இன்னைக்கு தான் இங்கேதான் இருக்கிறாங்க. கண்ணாடி மாளிகைகள்ல அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறவங்களும் தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாடுகள்ல அனுப்பிச்சு படிக்க வைக்கிறவங்களும் இங்கேதான் இருக்கிறாங்க. அரசாங்க ஸ்கூல்ல சாப்பிடுற குழந்தைகளும் நம்ம கூட தான் இருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுற அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளும் நம்ம மத்தியில தான் இருக்கிறாங்க. வானுயர கட்டடத்துல வசிக்கிறவங்களும் நம்ம மத்தியில தான் இருக்கிறாங்க. குடிசை வாசிகளும், குடிசையே இல்லாதவங்க, பிளாட்பாரத்துல படுத்து தூங்குறவங்களும், ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களும், வேலை வாய்ப்பு இல்லாதவங்களும் நம்ம மத்தியில தான் இருப்பாங்க. சோ இதெல்லாம் ஜனநாயகத்தை நம்பி பாம்பு கடித்தது. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவார், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் நிச்சயம் வருவார்னா அதுக்கு முன்னாடி மன்னராட்சிக்கும் அனுமதி கொடுக்கிறார், கம்யூனிஸ்டுக்கும் அனுமதி கொடுக்கிறார், ஜனநாயகத்துக்கும் அனுமதி கொடுக்கிறார். எந்த மனிதன் இந்த ராஜ்யத்தை விரும்புறானோ ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வாய்ப்பு கொடுத்து பாக்குறாரு. எதுக்குன்னா இவர்கள் நல்லவர்கள் என்பதற்காகவோ நல்லது செஞ்சிருவாங்க என்பதற்காகவோ அல்ல. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அவர்கள் சேரும் பொழுது இத்தனை தப்பான கசப்பான அனுபவங்களை வாங்கி உண்மை ராஜாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மாபெரும் மகாராஜாவாகிய பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தை போற்றி அனைவரும் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் துதியையும் கனத்தையும் மரியாதையும் செலுத்தும்படி தேவநாமம் மகிமைப்படும்படியே இத்தகைய தீய அரசாங்கத்தை தேவன் நியமிச்சிருக்கிறார். எனவே ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த இடத்துல லிமிட் பேசல. இன்னைக்கு உண்மை உடன்படிக்கை ஜனங்களாகிய நாம் அதனுடைய லிமிட்டை நல்லபடியா புரிஞ்சுக்கணும். பூலோக கடமைகள்ல ஒண்ணுதான் ராயனுக்குரியது. சோ அதனாலதான் 90-10 கூட பிரிச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா முற்றிலும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கோம். தேவ அனுமதியோடு தான் பூலோக கடமைகளையும் சமுதாய கடமைகளையும் ஒரு அளவாக செய்யணும். அதனுடைய கடமைகளாக செய்யணும். அதுல ஊறிடக்கூடாது, அதுல அதிக ஈடுபாடு காமிச்சிடக்கூடாது, பாவங்களுக்கு துணை போயிடக்கூடாது. மகாராஜாவை நம்பி வந்திருக்கக்கூடிய நாம மனிதர்களுக்கு கோஷம் போடுகிறவர்களாகவோ வீணான கொள்கைகளையும் கட்சிகளையும் கோரிக்கைகளையும் ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அவ்விதமாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் பொழுது ராயனுடையதை அதனுடைய லிமிட் அறிந்து ராயனுக்கு முழு இருதயத்தோடு தேவனுடையதை தேவனுக்கும் மனதார கொடுப்பதற்கு பிதாவாகிய தேவன் தாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. வசனங்களை பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.